ரைட்டா பிடிச்சிட்டியா டொக்கு டொக்குங்க ரவி. அன்புக்கு நான் அடிமை. அன்னைக்கு போதை மேலே இருந்தேன், இன்னைக்கு நார்மலாக இருக்கு. ஆனால் என்னைக்கு இருந்தாலும் நல்ல வம்பை அடிச்சுட்டு விடக்கூடாது. நல்ல வம்பை அடிச்சு விட்டா என்னைக்கு வம்பை வச்சிடும், சாவடிச்சிடணும். அன்னைக்கு நான் போதை மேலே இருந்தேன், நடக்க தெம்பில்லை. அன்னைக்கு அவன் அடிச்சா அப்போ கூட குறவில்லை, பிடிச்சான், சங்க பிடிச்சான். இனிமேல் மாட்டான்னு வச்சுக்கா பட்டே கலப்புறேன். என் அட்ரஸ் தெரியுமா உனக்கு? தெரியாது. தெரியாது. தெரியாதுல்ல. எத்தனை வருஷம் ஆச்சுன்னா கூட ஏதாச்சும் கெட்ட பேர் ஆயிருக்கா? இல்லை. ரவி, இத்தனை வருஷம் இங்கே இருக்கேன், ஏதாச்சும் ஒரு சின்ன கிரை இருக்கா? இல்லை. இல்லை. இல்லை அவனை மாதிரி ஏமாற்றி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லை. நான் அந்த உங்கள் அத்தை வீட்டில் கஷ்டப்படுறேன், உங்கள் அத்தையை சண்டை போடுறேன், நான் வாங்கி குடிக்கிறேன். அது நியாயமான கோரிக்கையா இல்லையா? ஆமாம். ஆமாம். நான் கஷ்டப்படுறேன், மாடு மேய்க்கிறேன், ஆடு மேய்க்கிறேன், தண்ணியை கட்டுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு நான் சண்டை போட்டு வாங்கி கொடுக்குறது தப்பான விஷயம் கிடையாது. அது நியாயமான கோரிக்கை ரவி. ஆமாம். இவனை மாதிரி ஏமாற்றிட்டு வேலைக்கு வரேன், அப்படி வரேன், இப்படி வரேன், இப்போ செய்கிறேன், அப்போ செய்கிறேன்னு நான் ஓத்து குடிச்சிட்டு போகிறான் கிடையாது நான். ரைட்டா, ரெக்கார்டு பண்ணிக்கோ. ஆனால் தேளுவா மட்டும் ரெக்கார்டு பண்ணிட்டேன் இப்போ. பண்ணிக்கிட்டு தானே இருக்கா? டவுட் இருக்கு. டவுட் என்ன இருக்கு? ரெக்கார்டு ஒன்றும் பண்ணல. இனிமேல் என்ன பண்ண போகிறேன்? நான் தூங்கின பின்னாடி பண்ண போறியா? இன்னும் ரெக்கார்டு பண்ணலையா? அப்புறம் என்ன நாளைக்கு பண்ண போறியா? பண்ணிட்டேன் ரெக்கார்டு. ரெக்கார்டு பண்ணி என்ன பண்ண போகிறேன்? யூடியூப்பில் போடலாம், பார்க்க. யூடியூப்பில் போட்டு என்ன ஏன் மூஞ்சி போட்டு என்ன பண்ணுறது? அதுக்குன்னு ஒரு மூஞ்சி வேணும் இல்லை? அதுக்குன்னு ஒரு காமெடி பண்ணணும், ஒரு டைலாக் பேசணும். டைலாக் பேசுவேன், அந்த டைலாக் பேசிட்டு யூடியூப்பில் போட்டோம்னாக்கும் அது ரீச் ஆகுது, உலகம் பார்க்குது. அப்புறம் என்கிட்ட வர்றாங்க, நான் சினிமாவுக்கு போகிறேன், நான் பாட்டு பாடுறேன், கூத்தாடுறேன், அப்போ வருதுப்பா. அப்படி போய்கிட்டு இருக்கிறேன் சண்டராஜில், அப்படி போய்கிட்டு இருக்கு. எதை நீ பண்ணிக்கிட்டு இருக்க ரெக்கார்டு செலிபிரிட்டி ஆகி போகிறதும். அப்புறமேலு என்ன பண்ணுறது? இப்படி செலிபிரிட்டி வந்து ரவிகா வந்து இந்த மாடு மேய்க்கிறேன், ஆடு மேய்க்கிறேன் வந்து செலிபிரிட்டி பண்ணிட்டு இவனை பெரிய ஆள் ஆக்கிட்டானே ரவிகா அப்படின்னு உங்கள் அத்தை வந்து உன்னை திட்டுது. ஏன்டா பாண்டியன் நான் இப்படியெல்லாம் பெரிய ஆள் ஆக்கிட்டேன், அவன் இருந்தானாக்கா எங்கள் மாடை மேய்ப்பான், ஆடை மேய்ப்பான், தண்ணியை கட்டுவானே வாய்க்க. அதுதான் உங்கள் அத்தைக்கு புத்தி. ரைட்டா? ரைட்டா தப்பா? ரவி, என்ன என்னுடைய அறிவு வந்து அமெரிக்காவில் போய் பிறக்கிறவன், ஏதோ இங்கே பிறந்துக்கணும், சரி வந்துட்டேன். ஆனால் தேவை மட்டும் நான் ஒரு நாளைக்காச்சும் அடிச்சிடுவேன். அடிக்கவே